தெலுங்கானா தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. மகளிர் அணியுடைய பாஜக மகளிர் அணியுடைய தேசிய தலைவர் தெலுங்கானாவில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாங்க. மகளிர் அணியோட சேர்ந்து பரப்புரை மேற்கொள்வது எப்படி இருக்கு? தெலுங்கானா களம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா இருக்கு. தெலுங்கானா களம் மிக மிக சாதகமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. இங்க நீங்க வந்து பாக்குறீங்க, கடந்த முறை மாநிலத்தினுடைய தேர்தல் நடந்த போது கூட இங்க வந்து பிஆர்எஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்து தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா எமர்ஜ் ஆயிட்டு இருந்தது. ஆனா கூட மக்கள் வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல காங்கிரஸை சூஸ் பண்ணியிருந்தா கூட பிஜேபியோட ஓட் ஷேர் அப்படிங்கிறது டபுள் மடங்காச்சு. அதே மாதிரி எங்களோட எம்எல்ஏவோட நம்பர்ஸ் நாங்க இன்க்ரீஸ் பண்ணோம். அப்பவே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங்கான ஒரு விக்டரி அப்படிங்கறது வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஈவன் லாஸ்ட் டைம் கூட எங்களுக்கு வந்து இங்க நல்ல நம்பர்ல வந்து எம்பிஸ் இருந்தாங்க. இந்த முறை டபுள் டிஜிட் எம்பிஸ் அப்படிங்கிறது எங்களோட எய்ம். நிச்சயமா தெலுங்கானாவில் அதுக்கு சாத்தியம் இருக்கு. இந்த முறை நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ், எங்களோட நேஷனல் லெவல் ஆபீஸ் பேரர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் களத்துல எங்களுக்கான எட்ஜ் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு. நீங்க சொன்னது போல இந்த களம் தெலுங்கானாவை பொறுத்தவரை சிறுபான்மையினருடைய வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 7-8 தொகுதிகள் இருக்கு. அங்க பிஜேபி வெற்றியும் பெற்றிருக்கு செகந்திராபாத்ல எல்லாமே. அப்படி இருக்கிற நிலையில மற்ற இடங்கள்லயே குறிப்பா ஹைதராபாத்ல போன்ற நகரங்கள்ல வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதியான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மைனாரிட்டியோட ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அது ஒரு சில அர்பன் ஏரியாவில் ஒரு சில பாக்கெட்ஸ்ல ஈவன் அமங் மைனாரிட்டி அப்படிங்கறது கூட இன்னைக்கு அவங்களுக்கு கவர்மெண்டோட ஸ்கீம் போய் சேரதுல எந்த டிஸ்கிரிமினேஷனும் கவர்மெண்ட் பண்ணல. மோடிஜி அவர்கள் மீதான நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கறது இன்னைக்கு மைனாரிட்டி மக்கள் கிட்ட அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால காங்கிரஸ் வந்து எகெயின் அண்ட் எகெயின் they are trying to divide the vote on the basis of religion. பட் பிஜேபி அப்படி பாக்குறது இல்ல. பிஜேபி அதுல நம்பிக்கையும் கிடையாது. நாங்க வந்து we are party for all. அதனால எகெயின் அண்ட் எகெயின் மைனாரிட்டி ஓட்டு இருக்காங்க, பிஜேபி ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இப்ப மக்கள் வந்துட்டாங்க. அதனால என்ன வேண்டி இருக்கு? தெலுங்கானாவோட டெவலப்மெண்ட் வேண்டி இருக்கு. இங்க தொடர்ச்சியா நடைபெற்ற கவர்மெண்டோட கரப்ஷன்ஸ் அப்படிங்கறதுல மக்கள் ஃபெட் அப் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட 10 இயர்ஸ்க்கான ரூலிங்கும் பிரைம் மினிஸ்டர் மேலான ஒரு அவரோட எஃபிஷியன்சி மேலான நம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அதனால தெலுங்கானா மக்களுக்கு இன்னைக்கு தேவை ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கறதான் பாக்குறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறது பிஜேபி மட்டும்தான். அதனால கட்டிங் அக்ராஸ் ரிலிஜியஸ் லைன் ஒரு கம்யூனிட்டி லைன் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்க தயாராயிட்டாங்க. அதனால நீங்க அர்பன் ஏரியா பொறுத்து மட்டும் சொல்றீங்க, இன்னைக்கு ரூரல் ஏரியாஸ்ல ஒரு சின்ன சின்ன வில்லேஜஸ்ல எல்லாம் கூட மோடிஜியோட பெனிஃபிஷியரிஸ் இன்னைக்கு பேசுறாங்க. எங்க போனாலும் விமன் பேசுறாங்க, ஆமா மோடிஜி தான் எனக்கு அக்கௌண்ட் கொடுத்தாரு, எனக்கு வந்து டாய்லெட் கொடுத்தாரு, சோ எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதனால இன்னைக்கு விமனோட சப்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பிஜேபிக்கு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன். நான் சொன்ன மாதிரி ஒன்னு யோஜனாஸ், அதாவது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ். ரெண்டாவது விமனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். சோ இது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து இன்னைக்கு தேவை, ஒரு விமனுக்கு வந்து என்ன தேவை? குழந்தைங்களுக்கான ஒரு எதிர்கால பாதுகாப்பு, நல்ல படிப்பு, சோ நல்ல கனெக்டிவிட்டி, அவங்களோட ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல வந்து சேஃபா இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆக விமன் புரிஞ்சுக்கிறாங்க இது நம்மளுக்கு வேணும், எந்த பாலிடிக்ஸ் வேணும் அப்படிங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு தெலுங்கானா. ஒரு 4 நாள் தான் இருக்கு வாக்குப்பதிவுக்கு. இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், பரப்புரை காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல காங்கிரஸ் பாஜக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரிலீஜன் பேஸ் பண்ணியவே இருக்கு. ஏன் இது இல்லாம மக்கள் நலன் சார்ந்ததை அரசியல் கட்சிகள் பேசாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும். நீங்க பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் பேசுறாரு. அதுல ரிலிஜியஸ் லைன் அப்படிங்கறது எங்க வருது? காங்கிரஸோட குற்றச்சாட்டுகள் எது இருக்கோ அதுக்கான ஒரு ரிப்ளை கொடுக்கிறாரு. when he picked up issues from manifesto அப்படிங்கிறது that Congress that had been given, அந்த காங்கிரஸ் கொடுத்ததற்கான பதிலா தான் வந்து உங்களுக்கு ரிலிஜியஸ் ஆங்கிள் இருக்குமே தவிர மீது எல்லாமே அவரோட ஸ்பீச் முழுக்க இந்த மக்களுக்கு 10 வருஷம் நான் என்ன பண்ணிருக்கேன் அதுதான் இருக்கு. அதனால ஒரு சென்சேஷனலுக்காக ரிலிஜியஸ் லைனை மீடியாக்கள் எடுக்கிறதால முழுக்க அத சரௌண்டிங்கா எலெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கே தவிர உண்மையா பிஜேபி 10 வருஷம் நாங்க என்ன மக்களுக்கு செஞ்சிருக்கோம் தான் ஓட்டு கேட்கிறோம். தெலுங்கானா களத்துல மும்முனை போட்டியில எதிரில காங்கிரஸா பிஆர்எஸ்? ஒரு ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் காங்கிரஸ்க்கு இருக்கு. பிஆர்எஸ் வந்து இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் கேண்டிடேட் அவரே கூட பாத்தீங்கன்னா ஃபார்மர் அங்க ஒரு எம்பியா டிஆர்எஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காரு.
அந்த மாதிரி இன்னைக்கு டிஆர்எஸோட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஜெயில இருக்காங்க, அவங்க மேல இருக்கிற கரப்ஷன் சார்ஜஸ். அதனால சீன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு எதிரா அப்படிங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் அப்படிங்கறதான் சொல்ல முடியுமே தவிர பிஆர்எஸ் வந்து we could see nowhere in தெலுங்கானா. மிக்க நன்றி. இந்த தேர்தல் களத்தில் உங்க மகளிர் அணியோட பரப்புரையில மேற்கொண்டு வர்றாங்க. இந்த தெலுங்கானா களம் தேர்தல் பரபரப்பு, இந்த வாக்கு சேகரிப்பு என்பது வரும் சனிக்கிழமை நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திங்கட்கிழமை வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகர் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.